உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் நம் பயணம் தொடர்கிறது நம்முடைய வள்ளல் பெருமான் பாடல்களோடு. வள்ளல் பெருமானுடைய தமிழும் ஆச்சரியம், தமிழ் மொழியும் ஆச்சரியம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எடுக்க எடுக்க குறையாத ஒரு அமுத சுரபி மாதிரி ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் வியக்க வேண்டிய விஷயம். ஆன்மீகம் என்கின்ற அந்த வாழ்வியலும் சரி, அல்லது தமிழை கொண்டாடுகின்ற நிலை என்னும் போதும் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய பாடல்கள், அவருடைய மொழி ஆளுமை, இது எல்லாமே வியப்புக்குரியதாக இருக்குது. நம்ம தமிழில் ஒரு வார்த்தை, இப்போ சாலைன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சாலைக்கு நிறைய பேர்கள் இருக்குது. முடுக்கு, முக்கு, சந்தி, சாலை, தெரு, வீதி, அப்புறம் சந்தின்னு ஒன்று இருக்குது, சதுக்கம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ உள்ள நேஷ்னல் ஹைவே, தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, இப்படி நிறைய சாலைகளுக்கு பேர் வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த தெருவை பற்றி கூட நம்முடைய வள்ளல் பெருமான் பாடல் எழுதியிருக்கார். ஆச்சரியமாக இருக்குல்ல? இதில் மிக முக்கியம் சந்திங்கிற வார்த்தையும் சதுக்கம் அப்படிங்கிற வார்த்தையும், ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சந்தினா 3 சாலைகள் சந்திக்கின்ற ஒரு இடத்துக்கு பேர் சந்தி. நீங்கள் இனிமேல் வெளியில் போனால் யோசிச்சு பாருங்கள், சந்தின்னு எங்கே வருதோ அந்த இடத்துல 3 சாலைகள் சந்திக்கும். சதுக்கம் அப்படின்னா 4 சாலைகள் சந்திக்கும். அந்த வேறுபாட்டோடு நாம் இந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறோம் என்பது தமிழுக்கான சிறப்பு. இதில் தெருவை பற்றி நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு பாடல் எழுதியிருக்கார். ஆச்சரியமாக இருக்குது. தெரு நாடு அப்படிங்கிறாரு. ஏனென்றால் தெரு என்பது வெளியில் இருக்கின்ற ஒரு அமைப்பு, அது நாட்டை இணைக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கின்ற அந்த பாடல் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா முதல் 2 வரியிலேயே அவர் மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நமக்கு அள்ளி கொடுக்கிறார். பார்க்கும்போது இயல்பான ஒரு சாதாரண மொழியில் அமைந்த பாடலாக இருக்குது. ஆனால் உள்ளே போய் 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 வார்த்தைகளுக்குள் நாம் வாசிக்கும்போது அது கொடுக்கின்ற அந்த விரிவாக்கம் இருக்கு இல்லையா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாடலை பார்க்கலாம். முதல்ல, கருணாநிதியே என் 2 கண்ணே, கண்ணில் கலந்தொழிக்கும் தெரு நாடு ஒளியே, வெளியே மெய் சிவமே, சித்த சிகாமணியே, இரு நாடு உலகில் அறிவின்றி இருக்க தரியேன், இது தருணம் தருணா, அடியேற்கு அருட்சோதி தருவாய், என் முன் வருவாயே. 6ஆம் திருமுறையில் வாதனை கழிவு அப்படிங்கிற பகுதியில் 3605வது பாடலாக இது இருக்குது. ஆரம்பிக்கிறார் பாருங்க, கருணாநிதியே அப்படின்ட்டு. அதிலிருந்து அந்த முதல் 2 வரி இருக்குல்ல, அதுவே அவர் எப்படியெல்லாம் உள்ளும் புறமுமாக பயணிக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுது. கருணாநிதியே என் 2 கண்ணே, உன் கருணை நிதி வேண்டும் அப்படின்னு தான் வள்ளல் பெருமான் கேட்கிறார், வேண்டுகிறார். கருணைங்கிறது என்னதுங்க? மெர்சி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் கருணைக்கும் உதவிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னன்னு யோசிக்கிறீங்களா? உதவிங்கிறது நாம் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம், அது திரும்ப நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிற அந்த நிச்சயம் அதில் இருக்குது. ஆனால் கருணைங்கிறது திரும்ப வந்து சேரணும் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் நாம் அள்ளி கொடுப்பது அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அதனால் கருணாநிதியே அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு, அது அப்படியே ஒரு நெகிழ்ச்சி தன்மையை கொடுக்கும். பாறைகள் கருணையோடு இருப்பதில்லை, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பாறைகளுக்கு கருணை கிடையாது. நீர் போன்று நெகிழ்ச்சியாக இருக்கின்ற மனசுக்குத்தான் கருணை என்பது புரிபடும், பிடிபடும், அர்த்தப்படும். அப்படின்னா அந்த கருணாநிதியேங்கிறது அவரோட மனசுக்குள்ளேருந்து ஆரம்பிக்கிறார். என் மனசுக்குள்ளே நீ இருக்க, அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. கருணாநிதியே என் 2 கண்ணே, முதல்ல அகம், அதை பற்றி பேசுகிறார். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அகம் எங்கே இருக்குன்னு தெரியலை மனசுங்கிறது, ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதனால் அகத்தை பற்றி பேசுகிறார். அப்புறம் என் 2 கண்ணே அப்படிங்கிறார். கருணை எப்படி வெளிப்படும்? கால் விரல் நகம், கை விரல் நகம், இது வழியாவா கருணை வெளிப்படும்? இல்லை, கண் வழியாகத்தானே வெளிப்படும். ஒரு காட்சியை பார்க்குறோம், மனசு இறக்கப்படுது அப்படின்னா அது கண் வழியாகத்தான் தெரியுமே தவிர நகக்கண் வழியாக கூட தெரியாது இல்லையா? அப்படின்னா முதல்ல மனசுக்குள்ளே இருக்குது, அப்புறம் கண் வழியாக என் 2 கண்ணே அப்படின்னு அழைக்கிறார். அடுத்தது எங்கே பயணிக்கிறார் பாருங்க. கண்ணில் கலந்தொழிக்கும் ஒளியேங்கிறது அது விட்டுடுச்சு, அவர் சொல்லலை. ஆனால் கண்ணில் கலந்தொழிக்கும் தெரு நாடு ஒளியே அப்படிங்கிறாரு.
கண்ணில் கலந்து ஒலிக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா சவுண்டு ஒலித்தல் அப்படிங்கிறத நம்ம ஒலிக்கும் அப்படின்னு பயன்படுத்துவோம் தமிழில். ஆனால் ஒலிக்கும் அப்படின்னு பயன்படுத்துறது முதல் முறையாக நம்முடைய வள்ளல் பெருமான் செய்கிறார். இதுவே ஒரு பெரிய புரட்சி. ஏனென்றால் ஒலிக்கும் அப்படின்னா ஒளிச்சு வச்சுக்கிறது, அந்த அர்த்தத்தில் தான் நம்ம தமிழில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் தான் ஒலிக்கும் என்பதை போலவே ஒலிக்கும் என்கின்ற வார்த்தையை ஒரு வினை சொல்லாக வெர்பாக பயன்படுத்துகிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி அவரோட பாடல்களில் இருக்கிற அந்த அழகுகள் இருக்குல்ல, எஸ்தட்டிக்ஸ், ஒவ்வொன்றா நின்று நிதானித்து வாசித்தோன்னா ஆச்சரியமாக இருக்குது. அவர் வாழ்ந்திருந்த காலம், அவருக்கு கிடைத்த அந்த பொழுதுகள், அதற்குள் இத்தனை புதுமைகளை அவர் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது. அதனால் முதல்ல மனசில் ஆரம்பித்தார் கருணாநிதியேன்னு, அப்புறம் என் 2 கண்ணேங்கிறாரு, அப்புறம் கண்ணில் இருக்கின்ற கண் ஒளிக்கும் அப்படிங்கிறார். கண்ணில் அப்படியே கருணை வந்ததுன்னா கண் ரெண்டும் அப்படியே ஜொலிக்கும் இல்லையா, அதைத்தான் சொல்கிறார். அப்புறம் தெரு நாடு அப்படிங்கிறார். அதாவது அகத்தில் ஆரம்பித்து நம்முடைய உடம்பில் இருக்கின்ற புற தோற்றம், அந்த கண் அதுக்கு வந்தாச்சு. அந்த கண்ணில் இருக்கின்ற ஒளிங்கிறது மற்றவங்க நம்ம இடம் பார்க்கக்கூடிய ஒன்று. மனசுக்குள்ளே இருக்கிறத நம்ம மட்டும்தான் பார்ப்போம் இல்லையா. அப்போ மற்றவங்களும் பார்க்கக்கூடியது எதுன்னா கண்ணில் இருக்கின்ற ஒளியை மற்றவர்களும் பார்க்கலாம். அப்படி அதையும் சொல்லிட்டாரு. அப்புறம் தெரு நாடு அப்படிங்கிறார். அந்த வரியை பாருங்க, தெரு நாடு ஒளியே. அது புறத்தில் அமைந்தது, தெரு வெளியே இருக்கிறது, அது நாட்டில் இருக்கிறது. அப்படின்னா இந்த கருணை நிதி என்பது, வெளிச்சம் என்பது சூரியனிலும் சந்திரனிலும் மட்டும் இல்லை. சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் கொடுப்பது இந்த பூமிக்கானது. ஆனால் நம்முடைய மனசில் இருக்கின்ற கருணையின் வெளிச்சம் இந்த மண்ணில் இருக்கின்ற ஒவ்வொரு துகளுக்குமானது அப்படிங்கிறத நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லித்தரார். எப்படி கொண்டு போறாரு பாருங்க. தெருநாடொளியே வெளியே மெய்ச்சிவமே சித்த சிகாமணியே இருநாடுலகில் அறிவின்றி இருக்க தரியேன். எப்படி பாருங்களேன், தெருநாடுங்கிறாரு, அடுத்த வரியில இருநாடுலகில் அப்படிங்கிறாரு. இருநாடுலகில்னா 2 நாக்குல பேசுறவங்க இருக்கக்கூடிய உலகத்துல இருக்க தரியேன், எனக்கு இருக்க முடியலையே அப்படின்னு வேதனைப்படுறார். 2 நாக்கு, புரட்டி பேசுறது, பச்சோந்தியாக பேசுவது, இன்னைக்கு ஒரு சொல் நாளைக்கு வேற சொல், அப்படியாக கொள்கை பிடிப்பில்லாமல், தத்துவம் இல்லாமல், ஒற்றை பாதையில் நான் செல்கிறேன் என்கின்ற அந்த பிடிப்பில்லாமல் மாற்றி பேசுகின்ற அந்த தன்மையை சொல்கிறார். இருநாடுலகில் இருக்க தரியேன். இப்படி மாற்றி பேசுகிறவங்களோட நான் இருக்கணுமே, அது எனக்கு முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறார். அப்படின்னா என்ன பண்ணணுமா, அந்த ஒளி அந்த கருணை என்ன பண்ணணும்னு அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க. இது தருணம் தருணா அடியேற்கு அருட்சோதி தருவாய் என் முன் வருவாயே. இது தருணம், சரி இதான் நேரம், இதான் பொழுது அப்படின்னாச்சு. தருணா அப்படிங்கிறாரு. தருணா அப்படின்னா அதுவும் ஒரு அழகான வார்த்தை. என்னன்னா எது நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கோ, ஆதரவாக இருக்கிறதோ, நமக்கு ஊன்றுகோலாக இருக்கிறதோ, நெம்புகோலாக இருக்கிறதோ அதற்கு தருணா என்று பெயர். அப்படின்னா அந்த கருணை, அந்த ஜீவ காருண்யம், அந்த அன்பு, இதெல்லாம் தான் என்னுடைய சப்போர்ட்டிங்காக இருக்குது. அது எனக்கு ஜீவ காருண்யமாக அருட்பெரும் சோதியாக நேரடியாக வந்துடு, இப்போவே வா அப்படின்னு சொல்கிறாருன்னா எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே கொண்டு வந்து இணைக்கிறார் பாருங்க. இப்படியாக நம்முடைய வள்ளல் பெருமான் நாம் இயல்பாக கடந்து போகின்ற தெருவையும் வீதியையும் சந்தியையும் சதுக்கத்தையும் கூட பாடலாக கொண்டு வந்து அதிலும் தன்னுடைய ஜீவகாருண்யத்தை இணைக்கிறார் என்றால் அது ஒன்றுதான் வாழ்க்கைக்கான வெளிச்சம் என்பதை தெளிவாக சொல்லி தருகிறார். இந்த வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் நாம் தத்தளிக்கலாமா? வேண்டாம் இல்லையா. இருநா அதோடு இருக்கலாமா? அதுவும் வேண்டாம் இல்லையா. ஒரே நா ஒரே சொல், அப்படி இருந்தால்தான் இந்த வாழ்க்கைக்கு அழகு என்பதை நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். அப்படி இருக்க பழகுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.